கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் அவர் 100 மடங்கு பலனை கண்டார் அப்படின்னு. அப்ப எந்த ஆசீர்வாதம்? ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த சபைக்கு வர சொல்லி இருக்கிறார், வைக்க சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம படிக்க போறோம். 26:1 வாசிங்க, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமின் நாட்களில் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. போதும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லாய்மையின் காலத்து ஆசீர்வாதம். காலம் என்ன காலமா? பஞ்ச காலம். ஆனா அவருடைய வீட்டில் என்ன இருக்கு? தேவனுடைய ஆசீர்வாதம். எந்த காலத்துல ஒன்றும் இருக்க கூடாததோ அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சு. அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏமா இது பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துல மாவு இருக்கக்கூடாது, அரிசி இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது, சாப்பாடு இருக்கக்கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது, எந்த காலத்துல எது இருக்கக்கூடாதோ அந்த நன்மை அந்த காலத்தில் அவனிடத்தில் இருந்தது. உலக மனுஷன் இந்த காலத்துல ஒண்ணு இருக்கக்கூடாத காலம் இது. ஆனா இவனுடைய வீட்டில் மட்டும் இருக்க காரணம் என்ன? அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உலகத்துக்கு ஒரு தியரி இருக்கு. செழிப்பின் காலத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், வறுமையின் காலத்துல வெறுமை இருக்கும். ஆனா ஆண்டவருடைய தியரி அப்படி அல்ல. தெய்வம் ஆசீர்வாதம், தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் காலம் அல்ல, எந்த காலத்தில் எதுவும் இருக்கும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லம்மா, இப்ப இது நடக்க வாய்ப்பு இல்லை பாஸ்டர், இப்ப இது நடக்க வாய்ப்பு இல்லை பாஸ்டர், இப்ப இது கிடைக்க வாய்ப்பு இல்லை, இது அதுக்குள்ள சூழ்நிலை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சூழ்நிலை என்ற சிந்தனைக்கு உட்பட்டது அல்ல. நானு எப்ப உங்களால ஆசீர்வாதம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது இருக்க வாய்ப்பில்லை. எப்ப ஆசீர்வாதம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப உங்களை ஆசீர்வதிக்கிறதா தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமை ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த ஆலம் காமைக்கு தோத்திரம் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். சொல்லுங்க அந்த வார்த்தையே, மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். எப்ப இனி உன் குடும்பம் வளராதுன்னு நீ நினைக்கிறியோ அதுக்கப்புறம் அது வளரவே ஆரம்பிக்கும். எந்த படிப்பை உன்னால படிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அதுக்கப்புறம் அந்த படிப்புக்கான வழியே திறக்கும். அதாவது நிறைய சபைகள் கொரோனா காலத்துல தான் மூடி போச்சு, சுருங்கி போச்சு. வியாபாரிகளின் வியாபாரங்கள் சுருங்கி போச்சு. அநேக சபைகள் உடைக்கப்பட்டதே அப்பதான். ஆனா சில சபைகள் கொரோனா காலத்துல தான் வளரவே செய்து. அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. உங்க சபை எப்படி? அதுதானே உண்மை. அதுக்கு பிறகுதானே ஒரு பெரிய வித்தியாசம். இது எல்லாமே வேலை நடந்ததே அதனாலதான். நீங்க யாரும் வேலைக்கு போகாம உங்களை பூரா பிடிச்சு உள்ள போட்டு கோயில் கட்ட வச்சாரா இல்லையா? அதுதான். நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப நினைக்கிறது அற்புதம் அல்ல. தோத்திரம். பைபிள் சொல்லுது, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்ம நினைக்கிற நேரம் நினைக்கிறது நடக்கிறது அற்புதம் பிரதர். நீ நினைக்காத நேரத்துல நினைக்காத ஒன்று நடக்கிறதுக்கு பேர் அதிசயம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீ நினைக்காததை தான் உனக்கு செய்வேன். என் வீட்டுக்குள்ள இந்த காலத்துல வறுமை தான் இருந்திருக்கணும், என் வீட்டுக்குள்ள இந்த காலத்துல வெறுமை தான் இருந்திருக்கணும், என் வீட்டுக்குள்ள இந்த காலத்துல இல்லாய்மை தான் இருந்திருக்கணும். அது உன்னுடைய தியரி. ஆண்டவருடைய தியரி அப்படி அல்ல. பஞ்ச காலத்திலையும் பட்னி இல்லாம வாழணும், பஞ்ச காலத்திலையும் குறைவில்லாம வாழணும், எந்த காலத்திலையும் எப்படியும் வாழணும். என் பிள்ளையின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் ஆமென். சூழ்நிலைகளை கடந்த சிந்தனைகளுக்கு எட்டாத தேவனுடைய ஆசீர்வாதம் அது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த காரியம் உன்னால் நடக்க முடியுமா என்று கேள்வி இடுகிறீர்களோ அந்த காரியத்தில் என் ஆண்டவருடைய கரம் அளவில்லாமல் வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார்.